அதே நேரத்தில் இந்த NH தேசிய நெடுஞ்சாலை ரோடில் வந்து விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, வியாபாரிகள் பாதிக்கப்படுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, சுமார் ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். கவர்மெண்ட் வந்து அவங்க தேசிய நெடுஞ்சாலை இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு வந்து பாதி ரேட்டு தான் போடுறாங்க. பாதி ரேட்டு இல்லாமல் கால் ரேட்டு தான். ரூ. 100 ரூ. 25 தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அங்கே உள்ள வயல் எல்லாம் பெரிய இடத்துல எடுத்தால் இன்றைக்கி பைபாஸ் அமைச்சிருக்காங்க. NH ரோடு இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. அந்த நிலப்பலங்களை வச்சு தான் எல்லாருடைய வாழ்க்கையுடைய குடும்பத்துடைய வாழ்க்கையும் சரி, குடும்பத்தினருடைய எல்லாருடைய வாழ்க்கையும் அதில் தான் நெருங்கிச்சாங்க விவசாயிகள் எல்லாருமே. இன்றைக்கி அது வந்து தேசிய நெடுஞ்சாலைன்னு அந்த இடத்த எடுத்துட்டாங்க. அது எங்களுக்கு வந்து பொதுமக்களுக்காக தான் எடுத்திருக்காங்க. அதை பற்றி நாங்கள் ஒன்றும் குறை சொல்ல வரல. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு கொடுக்குற நிவாரணத்தை ஒழுங்கான முறையில் கொடுக்கணும். அது அவங்க வந்து நாங்கள் இவ்வளோ தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட் அண்ட் ரேட்டாக சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தொகைக்கே வந்து அலைய விடுறாங்க. சரி எடுத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இதே நேரத்தில் அந்த வயலில் நம்ம இறங்கி நாங்கள் இருக்கிறேன், பாக்கி 1 ஏக்கர் எடுத்துட்டோம், பாக்கி 9 ஏக்கர் இருக்குன்னா அதில் இறங்கணும்னா அந்த வயலுக்கு வந்து பாதை அமைக்கக்கூடாதுங்கிறாங்க. அந்த பாதை அமைச்சா என்ன சொல்கிறாங்கன்னா, உடனே 8 லட்ச ரூபா பணம் கட்டணுங்கிறாங்க. ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. ஒரு விவசாயிக்கு, ஒரு வியாபாரிக்கு ஒரு நிலத்தை வந்து பல ஆண்டு காலமாக பரம்பரையாக அனுப்பிச்சு வந்து அவங்களோட இடத்த அவங்களுக்கு ஒரு வழிபாதை அமைச்சிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட கேட்டால், நீ யாரை கேட்டு அமைச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து 8 லட்ச ரூபா நீங்கள் பணம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி 8 லட்சம் கேட்குறாங்க. ஆனால் அதிகாரிகள் வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. என்ன நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னா, பராமரிச்சது வந்து நீங்கள் வந்து ஆக்கிரமிச்சது தப்புங்கிறாங்களே, அப்போ 8 லட்ச ரூபாய் நீங்கள் பணம் கட்டணும்னு சொல்லி அதில் நோட்டீஸில் கொடுக்க வேண்டியதுன்னா ஏன் கொடுக்க மாட்டாங்க? அது மாதிரி கடலூர் மாவட்ட ஆட்சியாளரோட பல பேர் பல மனுக்கள் கொடுத்துருக்காங்க. பல புகார்கள், பல மனுக்கள் வந்து தேசிய நெடுஞ்சாலை சார்பாக விவசாயிகளும் வியாபாரிகளும் நிறைய கோரிக்கை கொடுத்துட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் மாவட்ட ஆட்சியாளர் வந்து நிறைவேற்றி தரல. அதையும் நாங்கள் வன்மையாக வந்து இந்த நேரத்தில் கண்டிக்க கடமைப்பட்டிருக்கோம். 30 நாள் வந்து அரசாங்கத்துக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கும் தேசிய நெடுஞ்சாலை துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் எல்லாருக்குமே இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த புகார் மனு அனுப்புகிறோம். எங்களுடைய கோரிக்கையை அனுப்புகிறோம். 30 நாளில் எங்களுக்கு நீங்கள் செய்யலைன்னு சொன்னால் டோல்கேட்டு, அதாவது நம்ம கொத்தட்டை டோல்கேட்டை வந்து முற்றுகை போராட்டம் தான் தமிழகமே இது வரைக்கும் திரும்பி பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள மக்களும், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் முதற்கொண்டு இந்த போராட்டத்தில் இறங்குவோம். இன்றைக்கி வந்திருக்கிற எல்லாருமே அந்தந்த ஊரில் உள்ள முக்கியமான தலைவர்களும் பொறுப்பாளர்கள் மட்டுமே இங்கே வந்து கலந்துருக்காங்க. ஏன்னா இது வந்து முதல் கோரிக்கை. ஏன்னா நாளைக்கு அரசாங்கம் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு மனு கொடுக்கல, நீங்கள் திடீர்னு வந்து நீங்கள் முற்றுகை போராட்டம் நடத்துறீங்கன்னு நாளைக்கு எங்களை வந்து எந்த குற்ற செயலும் எங்களை செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, எங்களை தடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக நாங்கள் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியே கொடுக்குறோம். இந்த 1 மாதத்துக்குள்ளே எங்களுக்கு வந்து அந்த கோரிக்கையை அவங்க நிறைவேற்றாத பட்சத்தில் நாங்கள் வந்து டோல்கேட் போராட்டத்தை மிகப்பெரிய லெவலில் ஒரு பஸ்ஸை கூட விட மாட்டோம். ஆனால் அதில் மட்டும் கன்ஃபார்மாக இருக்கும். ஏன்னா இது அரசியல், ஜாதி, மதம் கடந்த ஒரு அமைப்பு.